இது வந்து பேனசோனிக் போர்டு. இது 3 போர்டுமே ஒவ்வொரு ஃபால்ட்டு. இதுதான் நம்மளுக்கு ஃபால்ட்டு கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டும் ஸ்பேர் போர்டு. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு, ஓடிக்கின்னு இருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அண்டு மெமரி ஐசி, EEPROM ஐசி, இது ரெண்டும் ப்ராப்ளம். கம்யூனிகேஷன் எரர். கம்யூனிகேஷன் எரர் சொல்லிவிட்டு நான் ஆப்டோ கப்பர் எல்லாம் செக் பண்ணிட்டேன், சேஞ்சும் பண்ணி பார்த்துட்டேன், ரிசிஸ்டன்ஸும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்போது எரர் வந்துக்கினே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து சிக்னல் இதுக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் இந்த போர்டில் வந்து என்ன ப்ராப்ளம்னா டிரைவர் ஐசி அண்டு ஐஜிபிடி ப்ராப்ளம். மற்றபடி இது நல்ல போர்டு தான். இதுலேருந்து மைக்ரோ கண்ட்ரோலரையும் மெமரி ஐசியும் இதில் போட்டதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் எரர் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இது ஓகே ஆகிடுச்சு. இதில் என்ன ப்ராப்ளம்னா இதில் வந்து EEPROM எரர் தான் வந்துச்சு. அதனால் இந்த நம்ம EEPROM ஐசி மட்டும் மாற்றி பார்த்தேன். அப்பவும் EEPROM எரர் தான் வந்துச்சு. E0 எரர்னு வரும் பேனசோனிக்கில், அது EEPROM ஐசி எரர். ஆனால் EEPROM ஐசியை மாற்றியும் அதே எரர் தான் வந்துச்சு. அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது அந்த ஃபால்ட்டு சரியாயிடுச்சு. இன்னும் பேனசோனிக்கில் மைக்ரோ கண்ட்ரோலர் அதிகமாக ப்ராப்ளம் வருது. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் அதிகமாக வரும். அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சிக்னல் வராத ப்ராப்ளம் நிறைய வருது. இது ரெண்டும் ஸ்பேர் போர்டு. இந்த போர்டை ரெடி பண்ணியாச்சு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரு சேஞ்ச் பண்ணி பார்த்ததில் மைக்ரோ கண்ட்ரோலரும் EEPROMும் சேஞ்ச் பண்ணி பார்த்ததில் இந்த போர்டோடைய எரரும் சால்வ் ஆகிடுச்சு. இந்த போர்டோடைய எரரும் சால்வ் ஆகிடுச்சு. இதில் இதுதான் ப்ராப்ளம். இப்போ ஓடிக்கின்னு இருக்குது கம்ப்ரஸர், பார்த்துருங்க. ஓகே.